கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாங்க, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக விதமான பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அதை குறித்து நீ கவலைப்படாத, நீ கலங்காத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ அதெல்லாம் குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நீ என்னிடத்தில் விசுவாசமாக இரு மகளே, நீ என்னிடத்தில் விசுவாசமாக இரு மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் மாத்திரம்தான் ஆணித்தனமாக நம்ம தேவனை நம்பும் போது மட்டும்தான் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் போக்குகிறாங்க. பலவிதமான பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீர்கள் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒரு தேவன் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என்று சொல்லி நீ விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நம்பிக்கையை தருவாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீ கஷ்டத்தை நீ சொல்லும்போது உனக்கு ஆறுதலை தருவாங்க. ஆனால் அந்த ஆறுதல் எல்லாம் வெறுமையாக இருக்கிறதை நீ காண முடியும். ஒரு வாட்டி நீ உன்னுடைய பிரச்சனை நீ அவர்களிடத்துல போய் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையை மறுபடியும் அவர்கள் குற்றி காட்டுவார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாங்கன்னா, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன்னுடைய நம்பிக்கையை உன்னுடைய விசுவாசத்தை என் மேல வையே, நான் உனக்கு விடுதலை தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதாவது நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறாங்க. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம். அவரை நம்புனவர்களை யாரையும் ஆண்டவர் என்ன செய்யல, வெட்கப்படுத்தல. ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை நான் தருவேன் என்று சொல்லுகிறாங்க. அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்யறாங்களா, தருவாங்க. ஆனா நம்ம நம்பணும். அவர் சொன்ன வார்த்தையை ஆணித்தனமாக நம்ம நம்பும் போதுதான் ஏசப்பா என்ன செய்யறாங்க, நம்மளுடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கிறாங்க. நம்ம மனிதர்களிடத்துல அநேக நாட்கள் புலம்புன நாட்கள் உண்டு, நம்ம உறவினிடத்துல நம்ம புலம்புன நாட்கள் உண்டு, நம்ம கணவரிடத்துல நம்ம சண்டை போட்ட நாட்கள் உண்டு. ஆனா தேவனிடத்துல ஏதாவது நம்ம தெரியப்படுத்துகிறோமா என்றால் அது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அது எந்த காரியமா இருந்தாலும் கூட நீ என்னிடத்தில் தெரியப்படுத்து மகளே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் செய்யாம இருப்பாங்களா? ஆண்டவர் கண்டிப்பா நம்ம நினைக்கிற காரியங்களை, மேலான காரியங்களை, நம்மளுடைய நம்பிக்கையை, நம்ம நம்புகிற காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்யறாங்க, உடனடியாக நமக்கு செய்து முடிக்கிறதற்கு தேவன் அன்பு உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்? நம்ம தேவனிடத்துல கேட்போமா? நம்ம நம்பிக்கையை அவர் மேலே வைப்போமா? நம்மளுடைய விசுவாசத்தை அவர் மேலே வைப்போமா? அப்படி வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள்லாம் காணப்படுகிறதோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாங்கன்னா அதை நிறைவாய் மாற்றி கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே, நான் எப்படி கேட்க முடியும் அப்படி நீங்க நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே நடக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தையில உண்மை இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்க நம்பும் போது கண்டிப்பா அது நடக்கும். எத்தனையோ பேர்கிட்ட ஆண்டவரை பத்தி கேட்கும் பொழுது அநேக பேர் சாட்சி சொல்றாங்களே, அநேக சீசர்களிடத்துல ஆண்டவர் எழுதி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நிறைய
காரியத்தை தேவன் செய்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய சீசர்களுக்கு செய்த நன்மைகளை நமக்கு செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவாங்க. ஆனா நம்ம தேவனிடத்துல நம்பிக்கை வைக்க வேணும். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க. உன் இருதயம் கலங்க வேண்டாம் மகளே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனோட மேல நம்பிக்கை வை. உன் நம்பிக்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நாள் மாத்தி போடுவாங்க. ஆண்டவர் இரக்க உள்ளவங்களா இருக்கிறாங்க, நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. நீ அழுகாத மகளே, நீ அழுகாத மகனே, உன் கூட நான் இருக்கிறேன். நீ யார் உனக்கு இருக்கிறாங்க இல்லை என்று சொல்லி நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாங்க? வார்த்தையினால, அவருடைய வசனத்தினால நம்மளை தேற்றுகிற காரியம் உண்டு. அவருடைய வசனத்தை நீங்க பாருங்க. அப்படி நம்பும்போது ஏசப்பா எல்லா காரியத்தையும் வெற்றியாக நமக்கு செய்து முடிக்க ஆண்டவர் வல்லமையா இருக்கிறாங்க. God bless you.